Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சூதுகோம் படத்துலையும் சிவாவுடைய நடன திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், இவங்களுக்கு யாருக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. இப்போது ப்ரொடியூசர் டாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தயவுசெய்து நீங்கள் எல்லா இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி 25 இன்டர்வியூ வரைக்கும் பண்ணேன் சார். ஒரு லெவலுக்கு மேலே எப்படி போயிடுச்சுன்னா, அவங்க பிரச்சனைலாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வர மோஸ்ட் ஆஃப் ஐடியா என்ன தெரியல, சூப்பர் செக்மெண்ட் சார், வேறு மாதிரி புது புது ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியில் அவங்களை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இதுக்கும் சூதுக்கவங்க என்னங்க சம்பந்தம்? 3 வருஷம் யோசிச்சேன்னு சொன்னார் இந்த படத்தை கதை. 3 வருஷம் யோசிச்சா என்ன பண்ணியிருந்தோம், நீ கிளாடியேட்டர் இல்லைனா டைட்டானிக் இல்லைனா அவதார் மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தோம். நாளைக்கு பார்ப்போம் படத்தை. 3 இயர்ஸாக யோசிக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், பொதுவாக பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பாடல்கள் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை சிவா எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் நான் கூட இருக்கலாம் சார். இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்காக ஒரு தனி சாங் லண்டனில், ஓகே, ஒரு 20 டான்ஸஸோட சூதுகோம் 2 வச்சா தேட்டர்லேருந்து ஒன்றா எழுந்து போகிற டைம் அதாக தான் இருக்கும். இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை எந்த விதத்தில் தயார்படுத்திக்கிட்டீங்க? ஒரு ஆக்ட்ரஸ் ஆனான்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்போ எடுத்த முடிவு அது? சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் இருக்குது. ஆமாம், யா. ஸோ அதனால் நான் ஆக்டிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அது ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணேன். நவீன கூத்துப்பட்டறை போனேன். அப்புறம் டான்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டான்ஸ் நான் நல்லாவே பண்ணேன். ஸ்டில் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். சார் உங்க கூட போட்டி போகிற அளவுக்கு தெரியும் உங்களுக்கு. இவர் சலங்கவலி கமல்ஹாசனுக்கு நிகரானவர். அவர் சிவா சார் அளவுக்கு நல்லா ஆடுறேன். நடனத்தை பற்றி தனியாக ஆமாம் ஆமாம், அதுக்கே ஒரு தனி இன்டர்வியூ நீங்கள் எடுக்கணும். ஸோ லைக் அவ்வளோ என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சார் இவங்க சொல்கிறாங்க டான்ஸ் போய் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ சொல்லி கொடுத்தது இவங்க ஆடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம டான்ஸே வேறு. ஒரு தடவை நம்ம ஸ்டெப்போட 2வது ஸ்டெப் நம்மளாலே அந்த ரிப்பீட் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி சில எக்ஸ்க்ளூசிவாக சொன்னதை திருப்பி உங்கள்கிட்ட தான் சொல்லணும். நீங்கள் நடன குரு அப்படிலாம் சொன்னதுனால இந்த கிளாசிக்கல் டான்ஸ் அந்த கிஃப்ட் எனக்கு இருக்குது. எப்படின்னா அது எப்படின்னு தெரியல, இந்த இயற்கையே எனக்கு அது கொடுத்துருக்கு. இந்த பல விஷயம் உங்களுக்கு இயற்கையாகவே வந்திருக்கு. அதில் இதுவும் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா கமல் சார் நம்ம மீட் பண்ணும்போது சொன்னோம் அந்த ஃபங்க்ஷனில், சார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வர விஷயம் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும் சார், உங்களோட நான் பெட்டர் டான்ஸர் அப்படின்ட்டேன். அப்படியா அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா சிப்பிக்குள் முத்து படத்தில் தப்பு தப்பாக ஆடணும். ஓகே, அதுக்கு ஆஃப் டே ப்ராக்டிஸ் பண்ணாராம் போய்ட்டு. ஏன்னா தாளம் ஒரு சைடில் போவோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி தப்பாக ஆடணுன்ட்டு. அது எனக்கு ஒரே டேக்லேயே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்லுங்கள், அந்த விஷயத்தில் நான் பெட்டர் தானே. ஆமாம். ஸோ இது என்னென்னா, நம்ம பண்ணுறது யாராலையும் பண்ண முடியாது, மற்றவங்க பண்ணுறது நம்மளால் பண்ண முடியாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கும் அப்படின்றது தான் டான்ஸோட கிஃப்ட் எனக்கு. இப்போ கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் பண்ணதுனால இந்த படத்தோட கமல்ஹாசனுடைய ரெஃபரன்ஸ் இன்னொன்று இருக்குது, அதை சொல்ல விரும்புகிறேன். விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் கமல்ஹாசன் ஒரு நாள் பேசிட்டு கேட்டேன், என்ன கதை இது, விக்ரமுடைய சீக்குவலான்னு. இல்லை, விக்ரமுடைய ப்ரீக்குவல் இது. நான் முதல்ல நினச்சிருந்த கதையை தான் அப்போ பண்ண முடியல அந்த கதையை, அதனால் இப்போ அதை பண்ண போகிறோம், அதுதான் இந்த கதை அப்படின்னாரு. ஏறக்குறைய இப்போ நீங்கள் பண்ணியிருக்க சூதுகோம் பார்த்தா அதுவும் சூதுகோம் படத்துடைய ப்ரீக்குவல். அதனால் கமல்ஹாசனோட உங்களுக்கு ஒரு ஒற்றுமை. பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இது வரைக்கும். இதில் சூதுகவும் எந்த விதத்தில் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது? என்ன சார், இதுக்கு ரீசன்ஸ் தான் சார் இருக்குது. இந்த படம் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 3 பேர். ஒன்று நலன், அவரோட ஒன் லைன் இது, ஓகே, அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அடுத்து அர்ஜுன், என்னுடைய ஃப்ரெண்டு. நான் இப்போ ஒரு படம் பண்ணாமல் அர்ஜுன் ஒரு படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணி சொல்லலாம், அர்ஜுன் சூப்பர் அர்ஜுன், நீங்கள் நிறைய பண்ணேன்னா. அர்ஜுனோட டேலண்ட் என்னென்னா, இப்போ இதுதான் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீ கேன் டூ இட். ஐயோ இல்லையே அப்படின்னு வருத்தப்பட மாட்டார். அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இது ஒன்லி ஃபியூ டைரக்டர்ஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி. அண்ட் 3வது அஃப்கோர்ஸ் சிவி குமார் சார்.
சிவகுமார் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ வாண்ட் him to do lot of movies. அவர் சோர்ந்து போகிறதோ அவர் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறதோ பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லை இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்க பல இளைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய பேர் அவர் பண்ணணுன்றது எங்கள் ஐடியா. அண்ட் இப்போ நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் தங்கராஜ் சார் அவர் சினிமாவை நேசிக்கிறார் ரொம்ப. ஸோ அந்த சினிமா அவரை கைவிடாதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா மேலே அப்படி ஒரு காதல் எங்கே தங்கராஜுக்கு வந்தது? இல்லை சார், சினிமா வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல் வச்சிருந்ததால அந்த சமயத்தில் நம்மளுடைய வெயிட்டு பாடியுடைய தன்மை எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அன்றைக்கி ஒரு 105 கிலோ ஒரு அளவுக்கு வெயிட் இருக்க அளவுக்கு இருந்தது என்னுடைய உடம்பு. சினிமா வந்ததுக்கப்புறம் சினிமாவில் வந்து சினிமா ஆட்களை பார்க்கும்போது சினிமாவில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு உடம்பு மேலே ஒரு நம்பிக்கையும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த 105 கிலோலேருந்து 78 கிலோவாக என் உடம்பை வந்து குறைக்கிற அளவுக்கு சினிமா மேலே ஒரு பெரிய காதல் வந்தது. அது இல்லாமல் நான் ஒவ்வொரு தடவையும் சினிமாலாம் படம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 நூன் ஷோ போனேன்னா இப்போ நூன் ஷோ, மேட்னி, ஈவினிங் ஷோ 3 ஷோவும் பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த சினிமா பார்ப்பேன் ஒரே நாளில். அந்த மாதிரி பார்த்து எனக்கு சினிமா மேலே ரெகுலராக பார்த்தேன். சூதுகம் வரும்போது என்ன பண்ணேன், ஒரே நாள் காலையில் மேட்னி, ஈவினிங் ஷோ 3 படம் சூதுகம் பார்த்தேன். அது அந்த சூதுகம் பிடிச்சதால தான் அந்த லவ் நமக்கு ரொம்ப வந்தது. இப்படிப்பட்ட சினிமா நம்ம தெரியவே தெரியாது சார். இத்தனை நாள் ஒரே நாள் 3 படம் பார்ப்பேன் சார். ஒரே நாளில் போனால் 3 படம் பார்த்துட்டு வந்துடுவேன். காலையில் மதியம் நைட் 3 படம் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி தான் அந்த சினிமாவுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடு வந்து நம்ம சினிமாவுக்குள்ளே வந்தோம். நான் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. சினிமாவில் ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். தேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். பாகுபலி, மாஸ், கொம்மன்னா ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். அதெல்லாம் ஹாப்பி. அது அந்த ரெவென்யூவாக நமக்கு வந்ததால தான் அடுத்தடுத்து சினிமா நமக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு நினச்சி நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய படம் யாயா பண்ணேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். அப்புறம் மல்டிப்ளெக்ஸில் தேட்டர் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே சின்னதாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த சினிமாவில் ரெவென்யூ நமக்கு வந்து முதல்ல விட்டதை திருப்பியும் வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிது. அப்புறம் ப்ரொடக்ஷன் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ப்ரொடக்ஷனுக்கு பண்ணலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ப்ரொடக்ஷனுக்கு சரியான டைம் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ப்ரொடக்ஷனில் 2011 பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போகக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் அர்ஜுனை மீட் பண்ணேன். அர்ஜுன் கோத்து விட்டுட்டார் சூதுகம். சார் இப்போ ஏன்டா அர்ஜுனை மீட் பண்ணன்ற மாதிரி ஃபீல் பண்ணி? இல்லை அப்படி இல்லை சார், ஃப்ராங்காக சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. அர்ஜுனை மீட் பண்ணதால நம்ம ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்குன்றது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அது கடவுள் புண்ணியத்தில் 13ஆம் தேதி அதோடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுன்னு ஆர்வமாக இருக்கிறோம். சூதுகம் படத்துலையும் சிவாவுடைய நடன திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், இவங்களுக்கு யாருக்கு எந்த டேலண்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேன். இப்போது ஒரு பாட்டு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அது எனக்கு நல்லதுன்னு வச்சுங்க, மக்களுக்கு நல்லதுன்னு வச்சுங்க. ஆக்சுவலாக அப்படி எதுவுமே கிடையாது சார். ஏன்னா வந்து இமேஜினரி கேரக்டர் சாங் கூட அந்த சாங் இவங்க இமேஜினேஷனில் நாங்கள் ஆடுற மாதிரிலாம் இருந்தது. மேபி இந்த சுச்சுவேஷன்லாம் கேட்டு தான் சிவகுமார் வேணான்ட்டார். ஸோ அது ஒரு முக்கியமான செய்தியாகவே கூட போடலாம். நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். இதில் என் தனியாக டான்ஸ் ஆடுற மாதிரி எந்த பாட்டுமே இல்லை. இது ஒரு கேரண்டியாகவே சொல்லலாம். ஸோ தைரியமாக வரலாம் படத்துக்கு. சிவாவை பற்றி தெரியும் இல்லையா? கண்டிப்பாக. அகில உலக சூப்பர் ஸ்டார். அதான் ஃபர்ஸ்ட் என்னோட டெபியூ மூவியே இவ்வளோ பெரிய ஸ்டாரோட நடிச்சேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியர் இருந்துச்சு கண்டிப்பாக. ஆனால் இவரை பார்த்து என்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த ஃபியர்லாம் எதுவுமே இல்லை. என்ன பண்ணீங்க சார்? இந்த சீன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சார். நாங்கள் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளில போய் காஃபி ஷாப்பில் பேசிட்டு வந்தோம். அங்கேயே பேசுகிறேன் சார். செட்லேயே தான். ஐ மீன் லைக் நான் நினச்சிட்டே இந்த ஐயோ சிவா எல்லாரோட எல்லா பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே அந்த செம்ம நர்வஸாக இருந்தேன். வந்துட்டு இவர் கருணாகரன் சார், டைரக்டர் சார் எல்லோரும் பேசினதுக்கப்புறம் ஓகே ஃபைன், இது ரொம்ப லைக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லி லைக் நான் நார்மலாக ஆகிட்டேன். ஒரு காவியம் பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணோன்ற மாதிரி ஒரு பயம் இருந்தால் ஓகே. இவங்க ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது என்ன கருணாகரனை நம்ம டீம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் மேட்டர்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. அது மட்டும் இல்லை, அவங்க தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஸோ அதனால் அது இமேஜினரி கேரக்டர் வேறு. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப மைனஸ் தான் சார். அது அப்படி பண்ணவே கூடாதுன்னு இருக்கேன் நான். இவருக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுத்தது சரியானது தான் அப்படின்றத எந்த கட்டத்தில் உணர்ந்தீங்க? டெபியூ ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஒன்றுமே தெரியாதவங்க ஒரு அந்த செட்டுக்கு வந்தால் கூட அவங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ரொம்ப நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரீட் பண்ணுற விதமே ஈவன் லைக் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சாராக இருக்கட்டும், லைக் எல்லாருமே யாரை பார்த்தாலுமே அந்த வெல்கமிங்காக பேசுகிற விதமே வந்து ஒரு நல்ல இதுதான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் டெண்டன்சி.
நல்லா நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க சார். இப்போ இன்டர்வியூவில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் இதுலேயே தெரிய வேணாமா எதுக்கு அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க? அகில உலக சூப்பர் ஸ்டார்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போல்லாம் லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கூட எப்படி ட்ரீட் பண்ணுமா அப்படி ட்ரீட் நார்மல் பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங்கே கிடையாது. அதுதான் சார் ஆக்சுவலாக இது கேட்கணும்னு நான் வந்து கொஞ்சம் டாபிக் டிவியேட் ஆகி சொல்கிறேன். நானே நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டிடியூட் இருக்கும். அப்படின்னா வந்த உடனே நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டும் போது ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சவுண்ட் வந்த உடனே ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். நேராக அவன் ஃபோட்டோ எடுக்க சொன்னான் இப்போ அப்படின்னு கத்துறது ஒன்று இருக்குது. அதனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீன் நல்லா வராது. உண்மைதான். நம்ம ஐடியா என்ன, நம்ம எதுக்கு போயிருக்கோம், அங்கே எல்லாருமே இப்போ இந்த இன்டர்வியூ எவ்வளோ நேரம் ஆகும், 2 minutes எதுக்கு சார் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்குற ஆள் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உண்மை சார், நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஷூட்டில் வந்துட்டாருன்னா அந்த மூடே மாற்றிடுறாரு, எல்லாருடைய மூடை மாற்றிடுறாரு. இல்லை கம்ஃபர்ட் லெவல் இல்லை இன்டர்வியூஸில் கூட வந்தாருன்னா இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ஒரு முகம், வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளோவில் வந்துடுறாரு. இல்லை லாஸ்ட்டு ப்ரொடியூசர் இருக்கார் சார். ப்ரொடியூசர் டார்ச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தயவுசெய்து நீங்கள் எல்லா இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்லி 25 இன்டர்வியூ வரைக்கும் பண்ணேன் சார். ஒரு லெவலுக்கு மேலே எப்படி போயிடுச்சுன்னா, அவங்க பிரச்சனைலாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூதுகம் 2 கொடுத்துட்டு இது வந்து வாழ்க்கை லைஃபு அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரே டைரக்ட் மட்டும் இவங்க சொல்லுவாங்க. அது இந்த இன்டர்வியூ முடியும் போது அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் தான் அந்த இன்டர்வியூ இருக்கே தவிர, ஒருத்தங்க அப்படி தான் ஆரம்பித்தாங்க இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க, சூதுகம் நீங்கள் என் ஃபோன் தொலைஞ்சி வச்சுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வேறு என்னெல்லாம் நாங்கள் தொலைஞ்சிது. அப்புறம் ஃபோனில் பர்ஸும் தொலைஞ்சிருச்சுங்க. அப்புறம் அதில் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருந்தேன், அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் சூதுகம் இன்டர்வியூ. நான் உடனே இந்த பாருப்பா இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தயவுசெய்து நானே உனக்கு காசு கொடுத்துட்றேன், அந்த ஃபோனை எடுத்து வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி. இப்போ போகலாமா சார் படத்துக்கு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ ஆரம்பிக்குது. லாஸ்ட் 25 இன்டர்வியூஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வீட்டுக்கு போய் ஒரு லெவல் மேலே கண்ணை முன்னா கூட எனக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள்லாம் சேர்ந்து அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு, அது வர மோஸ்ட் ஆஃப் ஐடியா என்ன தெரியல, சூப்பர் செக்மெண்ட் சார், வேறு மாதிரி புது ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியில் உங்களை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. என்னங்க இதுக்கும் சூதுக்கவங்க என்னங்க எல்லாம் இன்டர்வியூ ஆங்கர் இவராக மாறிடுறாரு, வேறு வழி இல்லை. ஸோ இதுவே நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஈவன் தோ இட் டேக்ஸ் ஒன்லி 2 minutes, ஒரே விஷயத்தை 10 தடவை பேசும்போது கோவம் வரல கடுப்பாகும். ஆனால் வந்து அப்படி பண்ணக்கூடாது, கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஏன்னா ஐடியா என்னென்னா, இதை பார்க்குறத வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்றது தான் ஐடியா. அது இது மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் ஃபீல்டாலும் சரி, இதை பார்த்துட்டு இருக்க ஒரு எந்த ஏரியா இருந்தாலும் சரி, யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் வித் அதர் பீப்புள். அந்த இடத்த நீங்கள் நல்லா வச்சுருந்தா தான் அவுட்புட் நல்லா வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை அப்படின்னு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக இது மறைச்சிட்டு இருக்கேன். ஒரு 2 கிலோ குறைஞ்சிருக்கேன் சார். 2-3 கிலோ குறைஞ்சிருப்பேன் சார். அதாவது இன்டர்வியூ கொடுத்து ஜிம்முக்கு போய் குறைஞ்சா பரவாயில்ல, இன்டர்வியூ கொடுத்து குறைஞ்ச ஆள்னா அது நான் தான் சார் இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நீங்களும் இவங்களும் தான் சார் அடிக்கடி இரும்புவாங்க. இவங்க இரும்புனாங்கன்னா அப்போ என்னை பற்றி பேசுங்கன்னு அர்த்தம். அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, வாட் எவர் இட் இஸ். அவரோட லைஃப்பில் அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஹோட்டல் நடத்தலாம், அதை 24 hours ஒர்க் பண்ணலாம். ஆனால் அவர் முதல்ல எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம். சிவி குமாரோட பேக்ரவுண்டு அதுதான், அர்ஜுனோட பேக்ரவுண்ட் அதுதான். இன்ஃபேக்ட் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு நமக்கு தெரியும், உங்களோட ட்ராவல்லாம். ஸோ இவங்களும் நம்ம எல்லாரோட ஐடியா என்னென்னா, ஒரு ஃபீல்டுக்கு படம் கொடுக்கணுன்ட்டு தான். அந்த படம் நல்லா வரணுன்னும் போது ஓகே நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம ப்ரொடியூசருக்கு பண்ணணுன்றது தான். ஐ திங்க் இட்ஸ் நெசசரி. அட் த சேம் டைம் ஒரு ரிக்வெஸ்ட்னா, புது இன்டர்வியூ புது ஐடியாஸ் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்குமேன்றது தான் ஐடியா. ஆனால் இவர் நாங்கள் எதுவும் கல்ட்டில் இது அப்படின்னாரு, ஆனால் எல்லாத்தையும் காமெடியாக மாற்றிட்டார். இந்த படத்தில் முழுக்க அதை காமெடியாக ஆக்கிட்டார். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 20-25 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்போம். அந்த 20-25 இன்டர்வியூஸ்லையுமே இவர் பேசுகிறத வச்சு லைக் நாட் ஓன்லி லைக் ஆங்கர்ஸ், லைக் அந்த பீட் லைக் பிஹைண்ட் த கேமராவில் இருக்கிற கேமராமேன்ஸ் கூட சிரிப்பாங்க இவர் பேசுறது பார்த்து. லைக் அவ்வளோ ஜோவியலாக ஜாலியாக பேசுவார். ஸோ அதுவே ஒரு ஆடியன்ஸ் புல் பண்ணுற மாதிரி தானே, கிராப் பண்ணுற மாதிரி தான். சார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்தது, அவங்க வந்து விடிவி கணேஷை பற்றி பேசுனாங்க. அதனால் விடிவி கணேஷ் இந்த படத்துலேயே இல்லை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டேன். ஓகே, அப்புறம் கேட்டேன், அவர் தான் உங்களுக்கு காசு கொடுத்து இந்த கேள்வி கேட்க சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க கேமராமேன் ஆளே உட்காடுறாங்க கீழே. அப்போ தான் புரிஞ்சுது இந்த படத்துக்கு அவங்க எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இப்போ ஒரு சொன்னார், நீங்கள் வந்து அது ஒரு கல்ட்டு ஃபிலிம், இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னது. எதுக்கு இது நம்மளே சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து இதை யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எங்கள் ஐடியா வந்து இந்த ஃபிலிம் பாருங்கள், எவ்வளோ நேரம் நான் சொல்கிறது, சூதுகம் 2 வந்தவுடனே இண்டஸ்ட்ரி திருப்பி போடுற மாதிரி ஒரு படம் வந்து அர்ஜுன் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் ரொம்ப ஹாப்பியாக எவ்வளோ நேரத்தில் 5 நிமிஷத்துக்கு
மேக்ஸிமம் 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தான் இது பேசுனீங்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஐடியா என்னென்னா எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தில் 2 பேரலல் ஸ்டோரி இருக்குது, இந்த படத்தில் நிறைய ஃபன் இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக பண்ண படம் தான் இது. அதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இப்போ சும்மா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நான் அப்பயே விட்டேன். 3 வருஷம் யோசிச்சேன்னு சொன்னார் இந்த படத்துக்கு. அது 3 வருஷம் யோசிச்சா என்ன பண்ணியிருக்கணும், நீ கிளாடியேட்டர் இல்லைனா டைட்டானிக் இல்லைனா அவதார் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கணும். 2 வருஷம் கோவிட் இதில். ஓகே, அதுதான் உண்மை. 6 மாதம் மீட் பண்ணியிருக்கேன், அது பக்கத்தில் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 15 நாள் மீட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் உண்மை. ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் போனோன்னே 3 இயர்ஸ் இந்த கதையை நாளைக்கு பார்ப்போம் படத்தை. 3 இயர்ஸாக யோசிக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம எதுக்கு அது போய் ஒரு பலியாடாக மாறணும். ஸோ அதை நம்மளே சொல்லிடுறது, ஏன்ப்பா அப்படிலாம் இல்லைப்பா தெரியாமல் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் சார் உண்மை. உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நம்ம இதில் ஒரு அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்காம. இப்போ பொதுவாக படத்துக்கு அதிகமான ப்ரொமோஷன் போடவே கூடாது, அதுவே படத்தை பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரொமோஷன்ஸ் நம்ம அதிகமாக பண்ணுறோன்றதுலாம் முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொமோஷன்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன நம்ம மக்களுக்கு அதை கன்வே பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஒரே விஷயத்தை நம்ம 100 இன்டர்வியூவில் சொன்னோன்னா அதை ஒரு சேனல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னடா எல்லாத்துலையும் இதுதான் சொல்லும். ஆனால் அதுதான் உண்மை. சூதுகோபம் பற்றி பேசுகிறோம், நீங்கள் சூதுகோபம் பற்றி தான் பேசி ஆக முடியும். ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக வி ஹேவ் hundreds of channels. ஓகே, ஸோ வேறு நோ தி சாய்ஸ், வி ஹேவ் டு டூ திஸ் அப்படின்னும் போது வி ஹேவ் டு டூ. ஆனால் நம்ம சொல்கிறது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா நமக்கு எதிரி நம்மளே அப்படின்ற மாதிரி இவர் தான் அதை சொன்னார், இவர் தான் இப்போ இதை சொல்கிறார் அப்படின்ட்டு 2 மினிட்ஸில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரவுண்டடாக இன்டர்வியூ பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபன்னாக பண்ணோன்னா மறந்துடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதே நான் கொஞ்சம் சீரியஸாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார் இந்த படத்தில் ஒரு 8 மாதம் நான் ஹோம்ஒர்க் அதெல்லாம் வேணாமேன்றது தான் நம்ம ஐடியா. சூதுகோபம் படத்தை பொறுத்த வரைக்கும் MS பாஸ்கர் அவருடைய சன் கேரக்டர்லாம் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருந்த கேரக்டர்ஸ், அதெல்லாம் எந்த அளவு நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் அந்த படத்தில் அவன் அப்பாட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்பா காசு கேட்பா, அவர் கொடுக்க மாட்டார். போன பாட்டில் நிதி அமைச்சர் ஆகிட்டார். ஸோ இப்போ நிதி அமைச்சராகி 10 வருஷம் கடந்து தான் இந்த கதையில் அவர் திருப்பி ஒரு ரீஓப்பனிங் வரும். அப்போ அதுக்கான ஒரு அனுபவம் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த 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 நையண்டி அந்த கேரக்டரோட இது இருக்கும் இல்லைங்களா, அது கர்ண சார் அதை 2த்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணார். MS பாஸ்கர் சார் சேம் 10 வருஷமாக வீட்டுக்குள்ளே இருந்து திருப்பி அவருக்கு இவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஒரு நேர்மையான ஒருத்தவன் நமக்கு வந்துட்டாருன்னு அந்த நேர்மை குசுமுன்ற அந்த கேரக்டர் அவர் அது ஒரு எஸ்டீம் பண்ணார். ராதாரவி சார் சிஎம்மா. ஸோ இது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது சார். அது நான் அதை ஸ்பாட்லேயே பார்ப்பேன். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிற ஒரு சீன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராதாரவி சார் டைலாக், இந்த பக்கம் MS பாஸ்கர் டைலாக், நடுவில் வாகை சார் கருணா அது சூப்பராக இருந்தது. அந்த அன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த இதெல்லாம். ஸோ அந்த பாட்டோட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சார். இதில் அதோட இன்னொரு வருஷனாக இருக்கும். அந்த 10 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு மெச்சூர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சீனில் வந்துருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு இந்த சைடு நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வேறு ஒரு பேக்ரவுண்டு, என்னோடய ஸ்டோரி வேறு ஒரு ஸ்டோரி, பேரல் ஸ்டோரின்ட்டு. ஆனால் நான் MS பாஸ்கரோட காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோடய ஜூனியர், அது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். இன்னும் என்னை காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் அவரை பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண கூட நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்ன அந்த மாதிரி தான் நாங்கள் படத்துக்கு போகலாமா அப்படின்னு. அடுத்து ராதா ரவி சார் கூட இது வரைக்கும் நம்ம பண்ணலை, போர்ஷன்ஸ் இல்லை. ஆனால் சந்திரசேகர் சாரோட எனக்கு பேசுகிறதுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் வேறு ஒரு படம். ஆனால் அவங்ககிட்டலாம் நம்ம பேசும்போது தான் தெரியுது அவங்க ஜேர்னி எப்படி இருக்குது, எவ்வளோ பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ். 45 இயர்ஸ் ஆகிடுச்சு இன்றைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி விஷயத்தை அவர் பண்ணிட்டு போகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு. அதான் சொல்லியிருந்தேன், தமிழ் உச்சரிப்புலாம் எவ்வளோ பெரிய வசனங்கள் கொடுத்தாலும் அவர் இன்றைக்கி நம்ம கூட நடிக்கணும் போது அவரோட நல்ல நேரமாக அவரோட ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி வந்தாங்க, ஏன்னா அவரும் நல்ல தமிழ் பேசுவாரா அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுறது. ஆனால் அவரை பார்த்திங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நம்ம கூட ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒன்று பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஐ திங்க் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் அவங்க படம் பார்த்து தானே நம்ம வளர்ந்துருக்கோம் சார். அண்ட் நான் டப்பிங்கில் பார்த்தது தான் அந்த இதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ உண்மையிலேயே இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்தால் தானாக ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அங்கே மேஜிக். பொதுவாக பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பாடல்கள் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை சிவா எப்படி பார்க்குறீங்க? இந்த உங்கள் படத்தில் பல பாடல்கள் நீங்கள் பாடியே இப்போ ஹிட்டான பல பாடல்கள் உண்டு. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் நான் கூட இருக்கலாம் சார். இப்போது இந்த குறைஞ்சதுக்கு என்னென்னா இப்போ நமக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதை வேறு தேட்டரில் பார்த்துட்டு எதுக்குலாம் இந்த பாட்டு அப்படின்னு கேட்டுக்கூட நம்ம அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்.
அண்ட் இப்போ முந்தி மாதிரி இப்போ வந்து பாட்டுக்காக இந்த லொக்கேஷன் போய் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ கதையை இந்த படத்தில் இருக்க பாட்டே ஒன்று கூட நாங்கள் வந்து அவுட் ஆஃப் த இதுவாக போய் எல்லாமே மாண்டேஜ் தான். நாங்கள் கிட்னாப் பண்ணும்போது ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அவர் பொலிட்டிக்கல் சைடில் இருக்கும்போது ஒரு பாட்டு, இப்படி மாண்டேஜாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இப்போ இதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ எனக்காக ஒரு தனி சாங் லண்டனில் ஓகே ஒரு 20 டான்ஸஸோட சூதுகம் 2 வச்சா தேட்டர்லேருந்து ஒன்றா எழுந்து போகிற டைம் அதாக தான் இருக்கும். எல்லாம் அந்த பிரேக் டைம் வந்துருக்குல்ல, அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ. ஸோ இந்த ரிஸ்க்கு நமக்கு தேவையா? நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியல சார் எனக்கு. உலகத்தில் நான் நிறைய காட்ஸ் கிரேஸ் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். எங்கே போனாலும் சரி, லண்டன், அமெரிக்கா, எங்கே போனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பு டான்ஸ் போடுங்க, என்ன ஆடுங்க அப்படின்றாங்க. அப்போ நான் பார்த்து கேட்பேன், அப்படி என்ன தான் நீ எனக்கு கொடுத்துருக்க? ஏன்னா இதில் 10,000 பேர் அப்படியே அந்த ஸ்டெப்பு திருப்பி அந்த வாழைப்பழம் ஸ்டெப்பு தான் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து பயங்கர கிளாப்ஸு. ஸோ புரியல எனக்கு. மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா மாஸ்டர் கிடைக்காத ஒரு இது எனக்கு எப்படி கிடச்சிது? ஸோ அது அப்படி ஒரு விஷயம், நேச்சுரல் கிஃப்ட். ஸோ இதெல்லாம்னால தான் படத்தில் பாட்டு கம்மியாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். சினிமா சாங்ஸ் முக்கியமாக வந்து நான் ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருந்திருக்கேன். ஒரு பாட்டு கேட்குறதே சந்தோஷம். அந்த பாட்டு மற்றவங்களுக்கு டெடிகேட் பண்ணி அதை கொடுக்குறது வந்து அதோட பெரிய சந்தோஷம். ஓகே, சமைச்சு டெலிவரி பண்ணுற மாதிரி அது. நான் சென்னை 28 வந்து ஃபஸ்ட்டு சாங் எனக்கு வந்து யாரோ சாங். அந்த சாங் பாடினது எஸ்பிபி சார், சித்ரா. இதுக்கு மேலே ஒரு பெரிய கிஃப்ட்லாம் வந்து யாருக்குமே வராது. ஃபஸ்ட்டு டெபியூ சாங் வந்து எஸ்பிபி சார் வந்து நான் எனக்கு பாடுறாரு அப்படின்னு ரொம்ப ஹாப்பி. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டால் ஐ வாண்ட் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் திருப்பி வரணுன்றதான் என்னுடைய ஆசை. மக்கள் நிச்சயமாக ரசிப்பாங்க. சார் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ராஜா சார் போடாத பாட்டா சார்? மண் வாசனை, பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் என்ன சாங் இன்றைக்கும் சார். அதெல்லாம் வந்து ஒரு கோல்டு. அந்த பீரியட், அந்த கோல்டன் பீரியட் ஹேவ் டு கம் பேக். அதுதான் என்னோடய ப்ரேயர்ஸ். என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும் தொடர்ந்து அப்படின்றது சிவாவுடைய ஆசை? இல்லை சார், இப்போது சூதுகம் 2 அது ராம் சார் படம் முடிஞ்சிருச்சு. அதான் ராம் சார் வந்த உடனே ஷேக்கன்ஸ்லாம் கொடுத்து இது மாதிரி நீங்களாம் ப்ரொடக்ஷனிஸ்டாக பண்ணுறீங்கன்னு இந்த தமிழ் மூவிஸ் நீங்கள் ஒரு பெரிய தூண் அசெட்லாம் சொல்லிட்டு சார் நம்ம வேணாம் சார். படத்தை ஒத்துக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வந்து க்ரைட்டேரியா? சார் இப்போது உங்கள் வர படம் எல்லாமே ஜாலியாக பண்ணணுன்ற அதான் நான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணேன்னா நிச்சயமாக அதை பண்ணணுன்ற ஐடியா. சிலர்லாம் ரொம்ப வற்புறுத்தி சில விஷயம்லாம் கேட்பாங்க. சார் ஓப்பனிங் சீன் சார், நீங்கள் ரோட்டில் நடந்து வரீங்க, ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் லஞ்சு கேட்டார் சார், சரி லங்ஸு கேட்டார் சார். நான் லங்ஸு நீங்கள் கொடுத்துறீங்க சார். நான் இப்போ லங்ஸு கொடுத்துட்டேன், எப்படி சார் நடக்கிறது? அவர்லே கூச்சிக்கிட்டார். நீங்கள் ஒரு திரைப்படத்தை மறுத்ததுனால தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் நடந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன் நான். அது மாதிரி சினிமா உலகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.